வெல்கம் டு தி லவுட் ஷோ. இன்னைக்கு நம்ம சர்ச்சை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல ஒரு உமாபதி அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், கேபிஒய் பாலா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ற ஒரு சோசியல் மீடியா கேம்பெயின், தட் இஸ் ஹெல்பிங் பீப்புள் அப்படின்ற ஒரு டேக்ல பண்ற ஒரு விஷயத்த இது ஃபேக்கா பண்றாரு அப்படின்னு முன்னிறுத்தி அதை பத்தின சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இது பேசிக்கலி என்ன, அண்ட் ஜென்ரலி இந்த மாதிரி இன்ஃபுளுசஸ் பண்றத பின்னால வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்றத பத்தி இதுல நம்ம பார்க்கலாம். பேசிக்கலி இத பத்தி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நம்ம சோசியல் மீடியால பாக்குறது தான் தெரியுது. லுக், இந்த கேபிஒய் பாலா வந்து அவருடைய சோசியல் மீடியால வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்றத வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காரு. ஒவ்வொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கறது, அமௌண்ட் கொடுக்கறது, ஸோ அண்ட் டிஃப்ரெண்ட் ஹெல்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபைன். ஹெல்பிங் பண்றது, அந்த சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடுறது இட்ஸ் ஃபைன். அது வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் தான் ஒரு மெயின் பிரச்சனையா இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது. எஸ், அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து அந்த ஆம்புலன்ஸோடைய எஃப்சி முடிஞ்சு போச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் கரெக்டா கட்டுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருக்காரு. பட் நமக்கு இதுல வெளியில இருந்து நமக்கு இதை பார்க்கும்போது வி டோன்ட் நோ எனிதிங். அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிஒய் பாலா வந்து மக்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவரோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. இட்ஸ் ஃபைன் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. இது ஆக்சுவலி கேபிஒய் பாலா அப்படின்றது மட்டும் கிடையாது. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து இந்த ஹெல்பிங் பண்றதே ஒரு சென்சேஷனல் வீடியோவா சோசியல் மீடியால போட்டு அதன் மூலியமா கிரௌட் ஃபண்டிங்ஸ் நிறைய வாங்குறாங்க. ஸோ அந்த கிரௌட் ஃபண்டிங் வந்து எந்த வழியில் அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிலவங்க வந்து அந்த டிரான்ஸ்பரண்டா நான் இந்த ஒர்க் பண்ணேன், இதுக்கு எனக்கு இவ்வளவு செலவாச்சு, இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இல்ல இவங்களுக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன், இல்ல ஒருத்தர் ஊனமுற்ற ஒருத்தருக்கு டீ கடை வச்சு கொடுத்தேன், இல்ல அது தள்ளு வண்டி கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். பட் இது இன்னொரு சைட்ல வந்து தப்பான ஒரு வழியில மக்களை வந்து வழி நடத்துது அப்படின்ற ஒரு தாட்டும் சில ஆளுங்களுக்கு வந்து இருக்கு. இந்த ஹெல்பிங் மென்டாலிட்டியை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப இதுல ஃபண்டிங் வந்து அதிகமா போகுது ஆக்சுவலி. அதனாலதான் இந்த டவுட் வருது. ஒரு ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி, ஒரு அறக்கட்டளை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த நபர்கள் மூலமா ஃபண்டிங் பண்றது தப்பு கிடையாது. ஸோ இந்த மணி வந்து லீகலா வரும்போது, லீகலா மணி ப்ரொடியூஸ் ஆகி லீகலா மணி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னா அது தப்பே கிடையாது. பட் இல்லீகலா வந்து மணி ப்ரொடியூஸ் ஆகி, ஸோ மணி லாண்டரிங் மூலமாகவோ இல்லை தப்பான வழியில மணி ப்ரொடியூஸ் ஆகி அந்த தப்பான வழியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மணியை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது, எக்கனாமியில வந்து இந்த பணத்தை விடுறது வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பான ஒரு விஷயமாகும். ஸோ அஸ்பாரஸ் வந்து இது இந்த மணி வந்து கரெக்டான வழியில போற பட்சத்துல இது எந்த விதத்திலையும் தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்போ மேபி ஒரு என்ஜிஓ இருக்கலாம், இல்ல ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்டா இருக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட ஒரு பிளாக் மணி இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்து அந்த 10 பேர் வந்து இந்த என்ஜிஓக்கோ இல்ல இந்த ட்ரஸ்டுக்கோ பப்ளிக்கா வந்து டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸ்லயும் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த பிளாக் ஒயிட்டா மாறுது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. எஸ், இப்போ நீ சொல்றதுதான் மெயின் ப்ராப்ளம் ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஆர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஹெல்பிங் ஆர் இந்த மாதிரி ஒரு நீடட் பீப்புளுக்கு ஹெல்பிங் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆகும்போது நீ சொல்றது மாதிரி இல்லீகல் வேல டிரான்சாக்ஷன் ஆகும்போது கண்டிப்பா அரசாங்கம் வந்து அதை கவனிக்கும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை கவனிச்சு லுக்கு என்ஜிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் என்ஜிஓஸ் தொடங்கணுங்கிறதே வந்து ஆல்ரெடி ரெகுலேஷன்ஸா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லா என்ஜிஓஸும் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுல வந்து ஸ்ட்ரிக்டா தான் அரசாங்கம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஓவர்சீஸ் ஃபண்டிங் வந்து கண்டிப்பா வந்து மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரியா இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு.
ஸோ அதுல இருந்து இந்த ஃபாரின்ல இருந்து என்ஜிஓஸ்க்கு வருது, மிஷினரிஸ்க்கு வர ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப அக்கௌண்டபிலிட்டி ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால Yes. இது பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே நடக்கிறதுனால இத மேபி இது நிறைய பேர் கண்ணை கட்டி இது பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஒரு பெரிய ஒரு மணி லாண்டரிங் பிசினஸ் போகுது அப்படின்ற ஒரு தாட்டை கிரியேட் பண்ணு. இருக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாம சொல்ல முடியாது. இருக்கலாம் மேபி பிளாக் மணி ஜெனரேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நீங்க சோஷியல் மீடியால பார்க்கும்போது, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது நிறைய நபர்கள் வந்து ஈஸியா வந்து பணத்தை வந்து ஃபண்டிங் பண்றாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். லுக் ஹவர் மேபி அவங்க உண்மையிலே அவங்க வந்து ஹெல்பிங் மென்டாலிட்டியில வந்து ஹெல்பிங் பண்றாங்கன்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ தேவைகள் ஜாஸ்தி இருக்கிற சுச்சுவேஷன்ல உண்மையிலே அவங்க ஹெல்பிங் பண்றாங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் தப்பான வழியில பணத்தை உருவாக்கி அந்த தப்பான வழியில உருவாக்கக்கூடிய பணத்தை வந்து செலவு பண்றதுக்கு இந்த இன்ஃபுளுசஸை தேடுறாங்கன்னா அது வந்து கண்டிப்பா அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பா முடிவெடுக்கும். அது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணா மட்டும்தான் அரசாங்கம் அதுக்கு முடிவெடுக்கும். புரியுதுல்ல? ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சிலவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, இப்போ எப்படின்னா நம்ம வலது கை பண்றது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு 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 பழமொழிய பேஸ் பண்ணி எதுக்கு வந்து நம்ம ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க? இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ ஹெல்ப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அது எதுக்கு சோசியல் மீடியால போட்டு 4 பேர்த்த வந்து நீ ஒரு பெரிய கடவுள், ஒரு மகான் அப்படின்னு நீயே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு வந்து இத ஐ மீன் இத இந்த விதத்துல பேசுறாங்க. இன்னொரு சைடுல எப்படின்னா, இப்போ நான் ஹெல்ப் பண்றத பார்த்து 4 பேரு இதே மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கேம்பெயின் தான் நாங்க கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபுளுசர் சைடுல இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. லுக் இதுல ஒரு டிஃபரெண்ட் போல் புரியுதா? லுக் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, லுக் உலக அமைப்புகள் எக்ஸாம்பிள் யுனிசெஃப், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாமே வந்து சோஷியல் மீடியால பதிவு பண்றாங்க. நம்ம அதை எதுவுமே மிஸ்டேக்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் பண்றது ஆமா. தான். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. இப்ப இங்க என்ன இஷ்யூ வருதுன்னா, ஒரு பிரைவேட் பர்சன் வந்து ஹெல்பிங் பண்ணும்போது அதை ஒரு வீடியோ இண்டிவிஜுவல். எடுத்து போடும்போது யா ஸோ அரசாங்கம் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வராருன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வராருன்னா, அந்த ஒரு ஸ்கூல்ல போய் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதே வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. கண்டிப்பா. ஸோ ஸோ அது தப்பு கிடையாதுன்னா, இதுவுமே தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் பண்றது வந்து நீங்க சோஷியல் மீடியால பதிவு பண்ணாலும் ஃபைன் தான். ஹெல்பிங் பண்றியா இல்லையாங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அரசாங்கமும் அதை ஹெல்ப் பண்றாங்க. அரசாங்கம் அதை சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஒரு பிரைவேட் பர்சன் அதை ஹெல்பிங் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட திங்கிங் ஆக்சுவலி. ஓகே. இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஸோ கவர்மெண்ட் இதுக்குள்ள வந்து இத ஃபில்ட்ரேட் பண்ணி இதுல ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரதுக்கு முன்னாலேயே ஸோ இந்த மாதிரி இந்த என்ஜிஓஸ், இந்த ட்ரஸ்ட் விச் ஆர் கம்ப்ளீட்லி ஓன்டு பை இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த ஹெல்பிங் வீடியோஸ் இல்ல அந்த மாதிரி பேஜ் எல்லாம் மெயின்டைன் பண்ற இன்ஃபுளுசர்ஸ் இதுக்கான ஒரு அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. லைக் எனக்கு இவ்வளவு கேஷ் வருது, நான் அதுல இவ்வளவு வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன், இவ்வளவு என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஈஸியா வந்து இப்போ உமாபதின்றவர் வந்து மேபி ஒரு காழ்ப்புணர்ச்சியிலேயே இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அவருக்கு மேபி அவரோட ஒரு ஈகோ ஹார்ட்டா இருக்கலாம், மேபி எது வேணாலும் நடக்கலாம். ஓகே. இல்ல ஒரு 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 வைரல் கண்டென்ட் வேணும், இதை வந்து ஜஸ்ட் நம்ம பத்த வச்சு பார்ப்போம், இது ஒரு பெரிய விஷயமா வெடிக்கும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட அவங்க பேசியிருக்கலாம். பட் இப்படி பேசும்போது அதுல இந்த இன்ஃபுளுசர் சைட்ல வந்து ரொம்ப மௌனமா இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஒரு அக்கௌண்டபிள் ப்ரூஃப் அவங்கள்ட்ட இருக்குன்னா அதை எடுத்து பப்ளிக்ல வந்து காமிச்சோம் அப்படின்னா சப்போஸ் இந்த இந்த ஃபேக்கான ஒரு ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணவர் வந்து ஜீரோ ஆயிடுவார்ல. அந்த ப்ரூஃபை காமிக்கிறதும் காமிக்காம இருக்கிறதும் அது வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். தனிப்பட்ட விருப்பம். இப்போ கண்டிப்பா ப்ரூஃபை காமிக்கணுங்கிறது வந்து கண்டிப்பா அது வந்து எந்த ரூல்ஸ் கிடையாது. இப்போ எந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ரூஃபை காமிக்கணும்னா அரசாங்கம் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் ஆர் கோர்ட் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம ப்ரூஃபை காமிக்கணும். நம்ம இன்னசென்ட்ங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியால நம்மள வந்து ஒரு நபர் வந்து அவதூறு பரப்புறாரு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ப்ரூஃபை காமிக்கணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ
மேபி சைலண்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டேஸ்ல அது மறைஞ்சு போகும். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ப்ரூஃப காமிச்சாலும் பரவால்ல. ப்ரூஃப காமிக்கலங்கிறது கட்டாயம் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். இல்ல நான் சொல்றது என்னன்னா, ப்ரூஃப் அவங்க வந்து சோசியல் மீடியால காமிக்கணும்னு சொல்லல. மேபி அவங்க அதுக்கான பெர்ஃபெக்ட்டான டாக்குமெண்ட் இப்போ நான் ஒரு என்ஜிஓ நடத்துறேன். எனக்கு யா. இப்ப நீ எனக்கு 10,000 தர. இதே மாதிரி 10 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 10,000 தராங்க. என்கிட்ட சடனா வந்து வித்தின் ஒரு 10 டேஸ்ல ₹1,00,000 வந்துருச்சு. வந்த கையாலே நான் வந்து அது ஒரு 5 பேருக்கு நான் வந்து ₹20,000 வச்சு நான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றேன். எனக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சடனா என் மேல ஒரு டவுட் வருது அப்படின்னா, எனக்கு எப்படி அன்னைக்கு ₹1,00,000 வந்துச்சுன்னு கேட்டா என்னால வந்து யோசிச்சு சொல்லவே முடியாது. கரெக்ட். So அந்த நீங்க இடத்துல சொல்றது நான் எப்படி அது வந்துச்சு, எந்த சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு, அண்ட் எதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு 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 ஃபார்மேட் இல்ல ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு லீகல் இஷ்யூ வரும்போது என்னால அஸ் இன்ஃபுளுசரா வந்து நான் அதுல இருந்து தப்பிக்கணும்னா, நான் நான் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட வேணும்ல. கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இந்த அக்கவுண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருந்தா மட்டும் தான் அரசாங்கத்துக்கிட்ட எஸ்கேப் ஆக முடியும். எதனால பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி வந்து ஆந்திர பிரதேஷ்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு நபர், அந்த நபரோட பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த நபர் வந்து சோசியல் இன்ஃப்ளூயன்சர் தான். நெறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆ திடீர்னு வந்து இவருக்கு ஃபண்ட் கொடுக்கக்கூடிய ட்ரஸ்ட்ட வந்து அரசாங்கம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆ கேன்சல் பண்ணதுக்கு பிறகு இவராலயும் வந்து அத சப்போர்ட் பண்ண முடியல. இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இவரால வந்து அந்த லெஜிட்டிமேட்டான ஒரு அக்கவுண்ட்ஸ் வந்து காமிக்க முடியல அரசாங்கத்துக்கு. ஸோ இதனால அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ நீ சொல்றது மாதிரி கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எதெல்லாம் ஃபண்ட் வருது, எவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க, அவங்களோட இன்கம் என்னது, இது எல்லாமே அக்கவுண்டா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃப். இல்லன்னா ஏதாச்சும் ஏன்னா ஒரு வந்து சிச்சுவேஷன் வரும்போது அவங்களாவே மாட்டிப்பாங்க. கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஷூர். ஏன்னா இது ஒரு தௌசண்ட்ஸ்ல இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. பட் லேக்ஸ் தாண்டி போகும்போது டிரான்சாக்ஷன்ஸ் ஹெவியா இருக்கும்போது கண்டிப்பா இது ரிசீவ் பண்றவங்க சைட்லயும் சரி, இதை டொனேட் பண்றவங்க சைட்லயும் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எஸ். ரீசெண்டா கண்டிப்பா, கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பேக் ஐ திங்க் கோவிடுக்கு முன்னால நினைக்கிறேன் பரிதாபங்கள் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் பரிதாபங்கள் ஆ யூடியூப் கிரவுட் ஃபண்டிங். எஸ். ம். அவங்க வந்து நான் மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுட் ஃபண்டிங் ஒண்ணு பண்ணாங்க. அதுல ம். அவங்க அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி அது என்ன சொல்றாங்கன்னா ஈவன் க்ரோஸ் கூட வந்திருக்கும் அப்படின்னாங்க. எஸ். சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த கிரவுட் ஃபண்டிங் பண்ணவங்க எல்லாருமே இவங்க மேல பரிதாபங்கள் சேனல் மேல பெரிய அலிகேஷனை கிரியேட் பண்ணாங்க. இவங்க அவங்க வந்து இங்க எஸ்கேப் காசு ஆயிட்டாங்க. எஸ். ஆமா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயமே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து மூடி மறைக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் அவங்களோட சேனல் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏன் ஏன் அது மூடி மறைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கேஸா வந்து அது அ போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல வந்து பதிவிடல. ஒரு பெரிய கேஸா மாறல ஆக்சுவலி. அதான் ஒரு இஷ்யூ. பட் அவங்க அந்த அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா அப்படியே ஒரு டிமினிஷ் ஆன அப்புறமா எகெயின் அவங்க வந்து அவங்களோட சேனல்ல நல்லா தான் ரன் பண்றாங்க. நல்ல ஏர்னிங்ஸ் வரதா செய்யுது. எஸ். பட் அந்த கிரவுட் ஃபண்டிங் என்னாச்சு? அது எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு? யார் குடுத்தாங்க? அது என்ன பண்ண போறோம்? எல்லாமே கொஸ்டின் மார்க் தானே இன்னைக்கு ஒரு வரைக்கும். கொஸ்டின் மார்க் தான். எஸ். இப்பவும் வந்து அவங்களுடைய வீடியோஸ்ல வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியும். உங்களோட கிரவுட் ஃபண்டிங் என்னாச்சு? நான் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட மணி எப்ப ரிட்டர்ன் பண்ணி தர போறீங்கங்கிறது மாரி கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. நான் சில வீடியோஸ்ல வந்து அந்த கமெண்ட்ஸ நான் பார்த்திருக்கேன். ஸ்டில் நீ சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த கிரவுட் ஃபண்டிங் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஈவன் நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். Facebookல ஒரு பெங்களூர் லேடி அவங்க வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து ஒரு ஷெல்டர் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ம். 100 ஸ்ட்ரே டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. அவங்க ஓப்பன் ஆகவே எனக்கு மாசம் வந்து ₹60,000 எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ம். அப்புறம் நான் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து ₹30,000 ரெண்ட். அப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு நான் இவ்வளவு பே பண்றேன். ஸோ எனக்கு வந்து ரஃபா ₹1,00,000 எக்ஸ்பென்ஸ் வருது. ஸோ நீங்க வந்து மெட்டீரியலாவோ இல்ல ம், பணமாவோ எனக்கு வந்து டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அவங்க கேக்குறாங்க. ம். பட் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அதுல 1000, 500, 1000, 500 நிறைய பேர் வந்து பண்ணதான் செய்யறாங்க. அண்ட் எஸ். நம்மளோட ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி மோர் தேன் 1,00,000. ஓகே, ஓகே. ஜஸ்ட் இமேஜின் பண்ணு ₹5 வச்சு ஒருத்தவங்க ஃபண்டிங் பண்ணாலுமே நீ ஒரு 1,00,000 பேர் ஃபண்டிங் பண்ணாங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் ₹5,00,000. எஸ், எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட்டான ஃபண்டிங், ஒரு வாலண்டரி ஃபண்டிங். இப்ப நம்ம வந்து ஒரு ஆமா. ட்ரஸ்ட்ல நம்ம ஃபண்டிங் பண்றோம்னா, நம்ம விருப்பப்பட்டு ஃபண்டிங் பண்றோம். அதுக்கு நம்ம திருப்பி கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்க்க கூடாது ஆக்சுவலி. சில சில ஃபண்டிங் எல்லாம் நம்ம ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்ல நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங் நம்ம வந்து திருப்பி ரிட்டர்னா கிடைக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேபி அந்த மாதிரி ஃபண்டிங் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஃபண்டிங்.
ஆமா. இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப இந்த பரிதாபங்கள் அந்த கிரவுட் ஃபண்டிங்க பொறுத்த வரைக்கும், இது ஒரு கேஸ் ஆகல. ஒரு கோர்ட் லெவல்ல இல்ல ஒரு லீகல் இஷ்யூ ஆகல அப்படின்னா, மேபி இப்போ நம்மள மாதிரி 1000, 500ன்னு போட்டவங்க ரூ. 1000 போயிட்டு நம்ம ஒரு கேஸ ஃபைல் பண்ணணுமா, நாளைக்கு நம்ம தல தான் உருளும். கோர்ட் கேஸ் நம்ம தான் அலையணும் அப்படின்னு எல்லாருமே குடுத்த எல்லாருமே 1000, 500 குடுத்த எல்லாருமே இந்த ஒரு தாட்டு தான் இருக்கும். சோ அது வந்து மேபி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அது ஒரு சாதகமா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. லுக் நம்ம யாரும் புஷ் இன்ஃப்ளூயன்சஸுக்கு பண்ண மாட்டாங்க. இப்ப இன்ஃப்ளூயன்சஸுக்கு சாதகமா அமையும், கண்டிப்பா அமையும்ங்கிறது நீங்க சொல்றது கரெக்டான ஒரு விஷயம். பட் லுக் ஒரு ஒரு காமன் மேனா நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அவேர்னஸ் ஆகணும். எந்த இடத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஃபண்டிங் பண்ணணும். ஒரு ட்ரஸ்டான விஷயத்துல வந்து ஒரு நம்பிக்கையான விஷயத்துல தான் நீங்க ஃபண்டிங் பண்ணணும். ஸோ நீங்க தான் அவேர் ஆகணும். அதாவது பீப்பிள் நம்ம தான் அவேர் ஆகணும். நம்ம எந்த இடத்துல ஃபண்டிங் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுங்கிறது நம்ம தான் அவேர்னஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் மோரோவர் இப்ப நம்ம நீ சொன்ன மாதிரி நம்ம ஒரு 1000, 500ன்னு வரும்போது கூட நம்ம அது பெருசா யோசிக்க தவறிடுறோம். ஆனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனசிறங்கி நம்ம வந்து ஒரு 10,000, 5,000 குடுக்கும்போது, நம்ம எங்க குடுக்குறோம், யாருக்கு குடுக்குறோம், எந்த வழியில குடுக்குறோம் அப்படின்றது, இது நம்ம இந்தியாக்குள்ள தான் டிரான்சாக்ஷன் ஆகுதா, நம்ம இந்தியன் அக்கௌண்ட்ல தான் போடுறோமா, இது ஒரு வேலிடான அக்கௌண்ட் தானா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதை நம்ம ஒரு இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு கொடுத்தா அது நாளைக்கு சப்போஸ் பெரிய லெவல்ல ஒரு பூகம்பம் வெடிக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஓகே நான் இந்த ஒரு விஷயத்த தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம சைட்ல இருந்து காமிக்கிறதுக்கு மக்களான நம்ம நம்ம பொதுமக்களான நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. எஸ், எஸ். அப்சல்யூட்லி. நம்ம கண்டிப்பா நம்ம நம்ம எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றோமோ, நம்ம எங்கெல்லாம் வந்து பணத்த குடுக்குறோமோ, எங்க இருந்தெல்லாம் பணத்த வாங்குறோமோ, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லம்சம் ஆஃப் அமௌண்ட்ட வந்து வாங்கி செலவு பண்ணும்போது, அந்த அந்த அக்கவுண்ட் எல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்ப சோசியல் மீடியா இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து நமக்கு நெறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த இந்த டைம்ல. கண்டிப்பா. ஈவன் இப்போ கேபிஒய் பாலா கூட ஒரு நல்லெண்ணத்துல பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் அவரு உண்மையாவே அவர் மூடி மறைச்சாரா, இல்ல இந்த ஜேர்னலிஸ்ட் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்கினாரா அப்படின்றது வந்து இப்ப அவர் தான் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் இன்னும் தள்ளப்படல. இப்ப நீ சொன்ன மாதிரி லீகல் ஆஸ்பெக்ட்ல யாருமே அவர் மூவ் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவரோட ஹெல்பிங் அவர் வந்து தாராளமா அவர் கன்டினியூ பண்ணலாம். ஆமா கண்டிப்பா கன்டினியூ பண்ணலாம். அண்ட் அதை வந்து அது லீகலா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் இதுல யாரும் வந்து அவரை கொஸ்டின் பண்ணவும் ரைட்ஸ் கிடையாது. ரைஸ் கிடையாது. கண்டிப்பா அவதூறும் பரப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதாவது இப்ப ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பா அவர் ஃபேக் ஆம்புலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா, கண்டிப்பா அது லீகலா மூவ் பண்ணணும். இன்சூரன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அது லீகலா லீகலா தான் மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. சோசியல் மீடியால வந்து ஜஸ்ட் அவதூறு பரப்புறது மட்டுமே சொல்யூஷன் ஆகாது. கண்டிப்பா அத வந்து லீகலா மூவ் பண்ணி, அதுக்கு என்ன தண்டனை தண்டனை இருக்கோ, அந்த தண்டனை வந்து இப்ப இன்கேஸ் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா, கேபிஒய் பாலா தப்பு பண்ணியிருக்காருன்னா, ஹி மஸ்ட் ஃபேஸ் த பனிஷ்மென்ட் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஓகே நிஷா. ஏன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொரு வீடியோல இன்னொரு லவுடான ஒரு டாபிக்கோட சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ பாலா.